இன்னைக்கு வந்து என்ன சமையல்? சமைக்கிறதுக்கு அப்ப என்னது வாழைப்பழம் மாட்டை அதெல்லாம் வச்சு சூரிய வைக்கிற மாதிரி வாழைப்பழத்துல வச்சு செஞ்சீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நெறிக்க மிச்சம் அவ்வளவு பஜ்ஜி அவங்களுக்கு வெத்தில சும்மா அப்படி பஜ்ஜிய வெத்தில வச்சு உருவா போடா ரெண்டாக உடைக்கும். கொஞ்சமா போடுவோம். அப்பா சரியா வந்தா அன்றைக்கு பஜ்ஜி கடை ஓபன் பண்றான். முதலாவது ஒரு மாதிரி பச்சி வந்து பச்சிக்குண்டான மரியாதை நம்ம கடை ஒன்றை போட்டா சரி கோயில் இல்லை வாரம் போறலாம் அரங்கி விடும். வெல்கம் டு ஆர்ஜேபி நிறைய நாளைக்கு பிறகு வந்து இன்றைக்கு ஆபீஸ் சமையல் என்ன எல்லாரும் கிளப் பண்ணணும்டா. கிளப் பண்ணுங்க. சரி மிஷினும் அதுக்குள்ள சரி ஓகே. அப்போ ஆபீஸ் சமையல் இப்போ இன்றைக்கு வந்து என்ன சமையல்? சமைக்கிறதுக்கு அப்ப என்னது வாழைப்பழம் மாட்டை அதெல்லாம் வச்சு சூரிய வைக்கிற மாதிரி கொடுத்து நான் நினைச்சேன் வேற என்ன வந்த பேய் வீடியோ எடுக்க போறேன் நினைச்சேன். வீடியோ எடுக்கிறதுக்காக தயாரான மாதிரி மாவெல்லாம் பார்த்து நான் நினைக்கிறேன். நீ இதை வச்சுதான் இந்த பொம்மை எல்லாம் செய்யறேன். மாவு குழஞ்சி போட்டு பொம்மை செய்யறேன். இல்ல காலைக்கடன்களுக்கு இப்பயும் அங்க அந்த சைட் போக மணக்கிறவன் சரி. உண்மையிலே என்ன சமைக்க போறோம் கேஸ் பண்ணுவாமா? என்ன சமைக்க போறோம்? வாழைப்பழம் இருக்கு, வேற எந்த இருக்கிறது இருக்கு, இடியப்பமா இருக்கு, எனக்கு இருக்கு, வாழைப்பழம் இடியப்பம், வாழை கங்கரைக்க போறோம், ரொட்டி சுட்டு அந்த வாழைப்பழத்தோட சாப்பிடுவாங்க இருக்கு. சமைக்கத்தான் ரொட்டி அடிச்சிருந்தது நீங்க அடிச்சது ரொட்டி நல்லா இருந்த பாராட்டணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். வேற என்ன சமையல் செய்ய போறோம் யோசிக்கீங்க? எனக்குண்டா இன்னும் தெரியல. நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிட போறேன் சாப்பிட பாப்பேன். என்ன செய்யுங்க உங்களை இன்றைக்கு வீடியோ கிறக்குனதே ஒன்று நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். எப்படி நீ உயிரோட இருந்தா நாங்கள் சாப்பிட்றோம். சரி, மட்டக்களப்பு மந்திரவாதிகளின் மாங்காய் பரோட்டா. சரி, இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லி சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சரியோ, முதல்ல ஆரம்பத்தை சொல்லுவோம். சொல்லிட்டு அது கடைசியில சரியா வராட்டி அதனாலதான் நம்ம செய்தி பேரை வைக்கிறேன். செஞ்சு போட்டு பேரை வச்சு தண்ணிக்கு வருவானே எப்போ வந்தாலும் காலையில் ஒவ்வொரு பழம் இது பொன்ன பழம் கனடால இருந்து வந்து நீங்க கனடால இருந்து வந்து நீங்க வந்த நான் சரி ஓகே. உண்மையிலே வந்து வித்தியாசமான ஒரு சமையல் செய்ய போறோம். உண்மையிலே எங்க டீமாக்களுக்கே தெரியா, எனக்கு பிறகு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நாங்க அந்த வீடியோ பார்த்து நாங்க கடைசியா என்ன செய்யறது சொல்லி அப்ப சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரி ஓகே, சொல்லுவோம். ஆரம்பத்திலே வந்து பஜ்ஜி செய்ய போறோம். இப்ப நிறைய பேர் என்னென்ன பஜ்ஜி கேள்விப்பட்டிருப்பேன்? பச்சி ரெண்டு கேள்விப்பட்டு என்னென்ன பச்சி பஜ்ஜி செய்ய போறல எங்களை பஜ்ஜி செய்ய போறல. அது நான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டீங்கன், புறவு உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டீங்கன், புறவு நம்மளோட வாழை இலை பஜ்ஜி தெரியுமா? வாழை இலையில பஜ்ஜி செய்வாங்க, அது சாப்பிட்டுருக்கேன். சரி, அப்போ இந்த வாழை பழத்துல வச்சு செஞ்சீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேரளா ஸ்டைல் ப்ரோ. உண்மையே இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கும். பின்னுக்கு டாய்லெட் வேலை செய்யுதானே, அதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் சொன்னா கேரளா ஸ்டைலா பழ பஜ்ஜி. வாழைக்காயில் வந்து வச்சு செஞ்சு கேள்விப்பட்டுமே. இன்றைக்கு வந்து பழத்தில் செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களும் இன்றைக்கு தான் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் உங்களை புதுசாக இறக்கி ஏன்னு சொன்னால் சம்டைம் இதை சாப்பிட்டு நாங்கள் உயிரோடு இல்லைன்னு சொன்னால் எங்களை டீம் இருந்து பிரியோஜனம் இல்லை. அதில் வந்து மொத்த டீமே இறக்கிச்சு. சர்ப்ரைஸாக வந்து டெலிவரி பண்ணுற டீமே இறக்கிது. இதுக்குள்ளே சர்ப்ரைஸ் இல்லைன்னு நீங்கள் வந்து இதே கவலைப்படக்கூடாது. நீங்களே எத்தனை சர்ப்ரைஸ் கொடுத்து போயிடலாம். நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தர வேண்டாம்.
தனிப்பணம் போனா தனியா போகாது சொல்லுவாங்க. பெருக வையகம் முழுப்பெரிஞ்சாகணும். சரி ஓகே, அப்போ வந்து பேசிட்டு இருக்காம அப்படி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஏன்டா பிறலாம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்தோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லு. கேரளாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீ கேரளா அப்படி ஒன்று அவளே இது கேரளா ஸ்டைல் தான்டா. சோ அதுல இருந்து முதல்ல பழத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதான் இப்போ பார்த்தா உங்களுக்கு விளங்கி இருக்கும். கேரளா ஏலாண்டு காய்ச்சிட்டு இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த சாப்பாடு. பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து கேரளா ஆண்டியை தான் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணேன். கேரளா ஆண்டி அந்த டைமு அப்போ நான் யோசிச்சு வருது. அப்போ அவங்கள தான் இந்த வீடியோ அனுப்பி இதே மாதிரி செஞ்சு வாருங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. இன்னைக்கு உண்மையிலே இது நல்லா வரலண்டா டீம் எல்லாம் சேர்ந்து கேரளாவுக்கு போறோம். கம்பெனி செலவுல என்ன நடந்து போவோம் இங்க இருந்து. முதலாவதாக பழத்தில் அரபி. சரி அரபிகள் அதுக்கு என்னதுக்கு இடியப்பமார் இதெல்லாம் எடுத்துறீங்க? அதான் விளக்கவெளி. டக்குனு அப்படின்னா சாப்பாடு நல்லா வரணும் உங்களுக்கு இடியப்பம் வச்சு தரப்போம் நாங்கள். ஒன்று இல்லாட்டி ஒன்று. சரியா? முதல்ல வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதை வெட்டிக்கலாம். ஐயா தோல் உரிக்கிற இல்லையா? தோல் உரிக்கணும் ஐயா. அச்சம் என்ன கை கழுவிட்டாம வந்து வாழைப்பழம் எங்கு கிடைக்கும்? இது என்னடா அதான் வாழைத்தோல். மாட்டு கொடுக்கணும் இந்த ஹேம். இப்ப நம்ம டிஃபரெண்டா இதுல போட்டு பாப்போம். போட்டு சாப்பிட்டு பாப்போம். இதுல இருக்கு black அது இருக்குது, அது இருக்குது. எனக்கு தேவையானது. இல்ல இல்ல இது பாட்டியா சாப்பிடலாம் தெரியுமா? இங்க வர பேசாம ஒண்ணு செய்யுமா? black இருக்குது. வாழைப்பழத்தை சாப்பிடுறது ஆக்கள் மாறும். சமைச்சு சாப்பிட்டு நீ ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கல. பார்த்து தான் நீ இப்படி காய்க்க மாட்டா. மிட்டாய் சாப்பிடுறது இல்லடா. வாழ்க்கையில அதை விட இப்படி இப்படி உரிக்கிறாவே. அவன் கை விட்டு நீ அவன் கை விட்டு யாரா சாப்பிடுறது? சீலை எடுப்பாங்க. அது பொரிச்சா எல்லாம் சரியாய். பொரிச்சா போய் வாழைப்பழத்தை பொறுப்பு. இந்த படி அவன்டா அடே ஒருத்தன் அலைங்கடா அவன். ஒரு கிழமை ஒரு சட்டிக்குள்ள தேங்காய் ஊத்தி வச்சிருக்கல. ஏற்கனவே ஒரு விஷயம் பொரிச்சு வச்சிருந்து அந்த இல்ல இல்ல அது உங்களுக்கு விளங்க. அது வந்து கரப்பத்தானுகளை பிடிக்கிற ஒரு நவீன கூடு. அங்க வாழைப்பழம் போய் கொண்டு நான் கொடுத்தேன். அவன் விட மாட்டான்டா. நாங்க ஒரு நாள் இப்படி எங்க யாழ்ப்பாணம் சைட் போய் நின்றானே இவனை கூட்டி போயாச்சு. நம்ம காலமே சாப்பாடு என்ன சாப்பிட்டாலும் அவனுக்கு தண்ணி சோறு அவனும் அதுக்குள்ள அவனு பாதி. நீ அவனுக்கு கொடுத்தான்னு வாழைப்பழம் கைக்குது. கைக்குதான் இருக்கு. அன்னைக்கு முழுசா இந்த சாப்பிடுறேன். லேஜா நான் இது நிக்குது. அதை மட்டும் சாப்பிடுறேன். கோதை சாப்பிட்றான்டா. கோதை சாப்பிடுறேன். டிஃப்ரெண்டான பஜ்ஜி இன்றைக்கு உயிரோட இருக்க போகிற டேய் எங்கடா வாழைப்பழம் முடிக்கலடா. சரி அங்க போய் கொண்டு ரவுண்ட். வாழைப்பழத்துல அவ்வளவு கலோரியல் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மனுஷன் இருந்தா தோல்ல வச்சு மேல கட்டி அந்த வடிவே சாப்பிடுவான். வாழைக்காய் பச்சி ஓடல பீச்சி போறோம் பச்சி ரெண்டு பேர் போட்டு சரி உங்களுக்கு 6 இதுல சரியா மங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு காட்டுறீங்க. அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. முதல் அங்க இருந்து ஆரம்பிப்போம். சரியா நீயே சாப்பிடு போட்டா. நான் சும்மா நோமலா சாப்பிடுறேன். குரங்கு சாப்பிடுற மாதிரி தைரியம். அதுக்கு குரங்கு மாதிரி சாப்பிட்டு காட்ட சொன்னாங்க. சரி சாப்பிடு சாப்பிடு. வேற வேற இவெல்லாம் இந்த ஆரம்பிப்போம். வாழைப்பழம் இல்ல இல்ல ஃப்ரிட்ஜில் ஒன்று நான் இவெல்லாம் இந்த ஆரம்பிப்போம். பழக்கம் இருக்கு தெரியுமா? என்ன தடுத்தாலும் மணந்து ஃபர்ஸ்ட் அந்த குரங்கு மணந்து வாங்க தெரியுமா? அடுத்தவன எப்படி தான் ஃபர்ஸ்ட் அத்தான கூட இப்படி ஒரு மாதிரி நான் அந்த திறமை என்ன தெரியும். சின்னல இருந்து ஜட்டி எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் மணந்து வாப்பா. பீப் எடுத்து மணந்து பாப்பான். அது நடுவில் வீப் போடுறது. பீப் போடுறது. சரி சாப்பிடு 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 சாப்பிடும். எப்படி குரங்கு அப்படி சாப்பிடணுமா அப்படியா? நான் சாப்பிடுறதா அப்படி தைரியம் சாப்பிட்டு காட்டேன் பாப்போமா. குரங்கு அப்படி உடைக்காது. அப்போ வந்தாண்டா சரி. குரங்கு உடைக்க வாங்க. அப்படிதான். இது குரங்கு. இது என்ன குரங்குடா? சிம்பன்சி. ஹோமோ சோபியே. அதுல பாதிதா. நீ அப்படி புடியா அப்படி எப்படி அடிக்கும்? முடிஞ்சு சாப்பிடுவாடா வேற சாப்பிட்டு காட்டுங்க. நான் சாப்பிட்டேன்டா. இது கடுக்குறது மண்ணை போட்டுற மொத்தத்துல பச்சி செய்யல. முகத்தாங்க காட்ட வேண்டாப்பா. சொறியோணுமே
நன்றா இருந்தது என்று comment சொல்லுங்க. இந்த 3 குரங்களையும் எது பெட்டரா செஞ்சது நான் தானே பொதுவாக பார்த்துருந்தோம் எது 6 இதில் பெட்டரா செஞ்சு பெட்ரா செஞ்சா இது மனுஷ குரங்கு ஒவ்வொன்றும் பரவாயில்ல அப்போ அது வந்து அந்த கேரளாவில் அது அது வந்து என்ன சொல்றேன் நம்ம மாங்காட்டு குரங்கு நீங்க ஒன்று அவதானிச்சல என்னண்டா இப்ப நம்ம ஒரு தமிழ் தின போட்டிக்கு இப்ப நம்ம மனுஷனா போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள ஒரு மனுஷன் இருந்து ஜட்ஜ் பண்ணுவான் அவன் குரங்களை ஜட்ஜ் பண்ணாலா அவளே குரங்கன்றது சரி ஓகே அப்ப ஸ்ப்ரைட் சோடா இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். டேய் உங்களுக்கு இப்ப பஜ்ஜி வேணுமா வேணாதா பஜ்ஜி ஒன்றா இவங்க கை கழிப்பீங்களா கை கழுவி தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப இதை என்ன முதல்ல வந்துட்டு இப்படி கட் பண்ணி எடுக்கணும் சரியா இந்த வந்துதுடா பஜ்ஜிரே இதுலயே வந்துதுடா அதுவும் தடிப்பமா கட் பண்ணா அந்த உள்ளுக்கு வேகிற வீதம் குறையும் வேகிறதும் குறையும் ஸோ ஒன்றுலேயே நம்மளுக்கு பல பீஸ் வெட்டி எடுக்கலாம் சரிங்களா இப்போ நான் மட்டும் வெட்டி எடுக்கணும்னு சொன்னா பிடியும் போல முக்கிய குறிப்பு இதுகளை பார்த்து வீட்டுல ட்ரை பண்ணிடுறாங்க. ஓ நாங்க செய்யறதெல்லாம் வீட்டுல So, இதே வந்து நம்ம விஞ்ஞானி மாதிரி தான் வெட்டி எடுக்கலாம் இதற்கு தேவையான பொருட்களை பார்க்க போனோம்னு சொன்னா கண்டிப்பா வாழைப்பழம் தேவை நம்மள முதலாவது வாழைப்பழம் அதுக்கப்புறம் அரிசிமா அதுக்கப்புறம் கோதுமைமா மைதாமா நீங்க கழிக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்படி ஆக்கல டீமை செட் பண்றது ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சு கோதை உள்ள விதிக்கு வாழைப்பழம் காணல இந்த இஞ்சாலையும் கொஞ்சம் எரி கோதையும் சாப்பிட்றான்டா வாஜி அடுத்த வேலை வந்து அந்த மாவை வந்து மிக்சிங் பண்ணி எடுக்கணும் மைதாமா அரிசிமா மஞ்சள் சுகரு சுகரும் சால்ட்டு இது மைதா பரிமளா இல்ல கோகிலா ஒரு அக்காச்சில வீடியோ பார்த்தா எல்லாம் நடக்குது. அதுதானே அவன் சொல்றேன். சொன்னமாயே அப்படியோ சொல்லப்படுது. மஞ்சள் சால்ட்டு சுகரு அதுக்கால போக்கள க்ளோஸ் ஆகி இதெல்லாம் விளங்குது எனக்கு. அத பாடமாக்கி சொல்றேன் எவ்வளவு டேலண்ட் ஜோதிச்சு இது வந்து இதுல பதம் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் என் அப்பா போட்டு தோட்டி ஃபர்ஸ்ட் அரிசி மாவு போடு வாழைப்பழம் சாப்பிட்டு ஓகே இப்பொழுது அரிசி மாவை உடைத்து கொட்டிக்கலாம் இது அளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க இப்படி சின்ன 2 கப் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒன்று பெருசா இருக்குது இது கப் பண்ணுவோம் இல்ல அதாவது குவளை குவளையில கிண்ணம் கிண்ணம் ஓகே பெரிய கிண்ணம் ஒன்று சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க செய்யற அளவுக்கு ஏத்த மாதிரி இப்படி 10 பழம் இருக்குமே 10 பழத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பெரிய கிண்ணத்தால வந்து 2 கப் வந்து மைதா மாவும் இதுல வந்து 1.5 கப் அரிசி மாவு ஏன்டா மைதா மாவு இருந்தா தான் கூடுதலா அந்த ஒரு இதை பாரு எங்களை வாதி இந்த வஜ்ஜி என்ன பட்டுற இது மேடின் இது உகண்டா அதுல அரிசி மாவை போடுவோம் மங்களகரமாக அரிசி மாவுல எப்படி உள்ள பிடிச்சி அளவை பாருங்க 1 கப் ஓகே இதுல கொஞ்சமா போடுவோம் கணக்கு சேர்க்க அப்பா சரி சரி இதுக்கு ஓட்டலாம் அரவாசி போட்டு அடுத்தது மைதாமா போடுவோம் மைதா மாண்டா என்னமா கோதுமை அதாவது இங்கே வர்றது இந்த மா வந்து ஒரிஜினல் கோதுமை இல்லை ஆட்டா மான்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகே 1 இதுல 2 போடுவோம் அதாவது எங்க விட்ட பலகாரஞ்சிரப்புல முந்தி இதை வந்து துவைப்பான்னு சொல்லுவாங்க துவைப்பான நம்ம இலங்கையில சொல்றது அப்ப இந்த துவைப்பான கடைசியில எல்லாம் பலகாரம் எல்லாம் போட்டு மிஞ்ச ஒரு கொஞ்சம் துவைப்பான் இருக்கும் அதை மண்ணைக்குள்ள போட்டு எடுத்தா வடி அந்த இது மாய்வர் நம்ம முட்டை பொரியல் மாய்வர் சண்டை பிடிச்சி சாப்பிடுற நேரம் சின்ன வயதுல அந்நேரம் அவனுக்கு உந்தியும் அந்நேரம் நான் 1980 நான் பிரான்ஸ்ல இருந்து வரக்குள்ள பிரான்ஸ்ல இருந்து ஒரு 3/4 போடுங்க இன்னும் சீனியில் ஆட் பண்றாங்க வாழைப்பழத்துல இருக்குதானே சுகர் அந்த சுகர் போகாது அதான் எல்லாரையும் இதுக்கு சில என்ன வாங்கினா மாஜரன் நெட் பண்ணுவாங்க உள்ள மாஜரன் போட்டா கொஞ்சம் கொலவல பாருங்க நல்லா இருக்கும் கொலவலப்பா அது இந்த கலவையில வரும் அது இந்த கொலவலப்பா அது சரி ஓகே அடுத்ததா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மலை சாரல் பேக்ரவுண்ட் மியூசிக் நோ காப்பிரைட் வெயிட் ப்ரோ அதுக்குள்ள மஞ்சளும் போடுங்க சால்ட்டும் போடுங்க ஓகே அதான் கையால உலங்கிட்டான் பாக்குறது எல்லாருக்கும் ஓகே அடுத்ததா வந்துட்டு மஞ்சள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாமா ஏன்னா அந்த கலரிங்குக்காக தானே நிக்காம போட்டுக்கலாம். அதாவது ஆசியாவிலே மஞ்சள் பயன்பாடு கூட இருக்கிறது நம்ம ஸ்ரீலங்கா இந்தியா வந்து சொல்றாங்க ஏன்னா அப்ப அங்க புற்றுநோய் வர விதம் குறைவாங்க அந்த மஞ்சள் பயன்பாடு அதான் நீங்களா மஞ்சளா இருக்கீங்க பாத்தீங்களா சால்ட் அப்ப இது சிவப்பு பயன்படுத்தினா அடுத்ததாக உப்பு ஒரு 1.5 தேக்கரண்டி போகுது 2 பேருக்கு அதான் ஏதோ வீடியோல பார்த்து போட்டு கொட்டுற மாதிரி கொட்டுப்படுது இப்ப நம்ம 5.5 பட்டியை மூடி வச்சுக்கலாம் இப்ப தண்ணி விட்டு கிக்கா கிக்கா திக்கா இருக்கும் ஓகே
ரைட் ஓகே விட்டா மேஜர் நிலைக்கு இது கொங்கிரீட் கலவை வேலை வேணும். அப்படிதான் இப்ப தண்ணி விடுங்க ஊத்துங்க இன்னும் ஊத்துங்க இல்ல இது இப்ப இந்த பதத்துல இருக்கு துகள் பதம் கணக்கு குடி தண்ணி சரி எடுக்கணும் முதல்ல ஐயா ஓகே அத்தான் நல்லா மாவு எடுத்தாரு இப்படி போட்டதான் நல்ல மாவு பிரிஞ்சு நல்லா பிணைஞ்சிருமா இவன் பாரு அஞ்சலி சா சட்டை எப்படிங்கடா இங்க ஆ ஊத்துறா தண்ணி தண்ணி காணும் விடணும் விடணும். இல்ல தனியா விடுறா நான் சொல்றேன் தண்ணி விடணும் தண்ணி விடணும். விடுங்க, நல்லா விடுங்கடா. போட்டு ஓகே போதும் இது அளவு தான் இது அளவு என்ன இந்த பனங்கா பலகாரத்துக்கு அப்படிதான். நீங்க இவ்வளவு செஞ்சாலும் நான் தான் நடந்து வந்து முடிச்சு தந்தீங்க நக்கி பாரு புரியும் இங்க நான் சொல்றேன்டா அதாவது உண்மையான சமையல்காரன் அப்படி நக்கி நக்கி அடிக்கணும் என்ன கூட இருக்கு என்ன குறைய இருக்கு. டாடி உப்பு கொஞ்சம் போட்டா நல்லா கொஞ்சம் போடுங்க. உனக்கு என்ன கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டாலே நம்மள டெய்லி மில்க் சாக்லேட் கம்பெனிக்கு டஃப் கொடுக்கும் நம்மளோட திவாபரோட அந்த அடி ஆட்டு வை என்ன? அது கொஞ்சம் இங்கே பாரு நான் சொன்னது அந்த பறக்குது பக்கத்து வீட்டுல நெருப்படி அடிக்கி இதுக்கு மேல அடிச்சு பாரா ரைட் அவ்வளோ. ஓகே என்ன ஊத்துறாரு தண்ணி தான். ஓகே அதுல போதுமா? சரி ஓகே பாரு அது தண்ணி மாதிரி இருக்கா? அருமை மூடு கைது முழு எமது அண்ணன் கனல் கண்ணன் வாழைப்பழ என்னென்னையோ வச்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இதான் இந்த வச்சியை பாக்குறேன் இது சரியா வந்தா அன்றைக்கு பச்சி கடை ஓப்பன் பண்றான் நம்ம banana fruit பஜ்ஜி ரெடி ஆகுது. ஏய் நில்லு இப்ப கை ஓடாத இல்ல இது அந்த மேலால ஏதோ உருண்டு வருது உருட்டல் மாதிரி அது வரும் அந்த அதுல வரும். பக்கத்து வீட்டுல ஒட்டுது வர கீழே குறைஞ்சிருக்கா அரை உனக்கு பாரு அவன் ஆட்டையே போடுறான் அவன் பக்கத்துல இருந்து வந்து. பாடப்படுத்தாலே வேணா ஏ சட்டில ஒட்டுது அடியில ஏ அது வரும் ப்ரோ பொறிஞ்சு வரான் ப்ரோ இப்படி மேல வரும் இப்படி பாத்தீங்களா நீ உங்களே அடுப்புல விட்டா குத்தி அடியில அதாவது வீட்டுல குழந்தைகள் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கு. ஏன் குழந்தை வச்சுக்கிற விருப்பம் இல்லை அவனுக்கு. இன்னும் வரவே பரவாயில்லடா வந்தது எங்கால போய் தண்ணி அவன் பிரம்மடா அது பிரம்மடா விளம்ப கண்டு கொண்டா. நீ ஏன்டா ஊத்துற எல்லாம் சும்மா விளைஞ்சாரு வரப்பந்தான் மட்டும் இந்த ஊரு பைச்சாரு இந்த மியூசிக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே. வடக்கன்ஸ் எனக்கு யார் யாரிக்குதா சாப்பிட போறீங்க நல்லா இருக்கும். சாப்பிடுறான் அந்த கரண்டில அடிக்கிற உடல்ல எப்படி ஒன்றரை கண்டா பாப்போம் புரியுது வந்த சேப்ப பாத்தீங்களா ஆற முதல் டிரைவர் சொல்றேன் சட்னி வேணும் ப்ரோ. பாய்க்கு வச்சா பாய வந்து அது சட்னி வேணும் bro. பாய் வந்து வீண்டா நல்லா மணக்கு அப்ப ஒரு நம்பிக்கை வந்துருக்கு நல்லா இருக்கு வந்து மனம் தான் அஜய் நம்மள கையை வச்சு அவங்க செய்யறது ஒரு மாதிரி 60 பேரு இது மற்றவங்க இப்படிதான் செய்வாங்க குடிக்க முடியாது சாப்பிடுறான் bro. எனக்கு ஒரு நல்லா இருக்கு சந்தியமா சான்ஸ் இல்ல வேற லெவல்ல இருக்கு ஏய் அது இன்னும் வேகணும்டா. இதுல சட்னி இது நல்லா இது ஸ்கூலுக்கு போனா ஓட சொக்ஸ்மன் அடிக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுது. அடுத்த நாள் மனசு வாதா பெஸ்ட் ஆர்டர் சாப்பிட்டாங்க அவன் மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சியான். வித்தியாசமா டேஸ்ட் இருக்கு. அப்புறம் சொக்ஸ்மன் நான் வந்து ஏய் அங்க ஜோக்ஸ்க்கு மணக்குது. நம்ம கடை ஒன்றை போட்டா சரி கோயில் இல்லை
சீஃபுட் அடிப்போம் பக்கத்துல கிரவுண்ட் வாரம் போறலாம் அரங்கி விட்டு அதான் ஆக்கள் கலாய்க்கும் போது நம்மளை சாப்பிட்ற நம்மளை கலாய்ச்சி இல்லைண்டா வெறிவான் எளிதாலே ஒரிஜினலுக்கு தவிர உங்களோட டேஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு கடை என்ன நம்ம கடையிலே டேஸ்டி அது இல்ல 100% டேஸ்ட் வேல் ஃபுட் டேஸ்டி. அப்போ அதுக்குள்ள ஃபுல்லாக போட வேண்டிய டியூன் இல்லைன்னா அதாவது நோ கார்ப்பரேட் அதாவது வாயால போடணும் பாக்ஸ்ல அந்த வடக்கன் மியூசிக்க போட்டு அடி இப்போ ஏன் நீ இதை பண்ண அப்படி இதுக்குள்ள வச்சு முக்கிய எடுக்க இது வச்சு பொரிய மாட்டாத அப்படி எடுத்து சாப்பிடலான்றதுக்கு அப்படி என்ன உடஞ்சிரும் வாழைப்பழம் தானே உங்களுடைய இஞ்சல உங்களுக்கு என்ன இஞ்சல மாமாங்க புறங்க போறது போல என்ன தள்ளு வண்டி கொண்டு போமா. இல்ல செட்டி வாழை நம்மள கண்டே மொபைல் வருது அதுக்கு போடுவோம் கிண்டாங்க உடஞ்சிரும் வாழைப்பழம் தானே உங்களுக்கு விளக்கம் தெரியா என்ன மாறி மாறிக்கின்றான் எல்லாரும் உங்களுக்கு சரியா நல்லா கண்டுங்க மேலுக்கு நிக்கப்பட மேலுக்கு தெரிஞ்சா பிரதமர் எங்க இரண்டறிய பொறுங்கய்யா விடுங்க இங்க எனக்கு கொஞ்சம் விடுங்க இப்படி இது கொஞ்சம் இப்படி போய் விடுங்க பத்தி போ தத்தா வேற மாதிரி புறம் பாரு கொஞ்சம் வித்தியா உங்களுக்கு சுட்டு தர போய் விடுங்க நீங்க இவ்வளவு கயிறு கொஞ்சம் வாழைப்பழத்தை நான் ஆ ஓகே ஓகே அதுல அது இல்ல எப்பண்டா கடைசியில மிஞ்சக்குள்ள ஊத்தி விட பொறிப்பேன் மூணு பேருக்கு ஒரு முட்டை நான் நினைக்கிறேன்டா இந்த பஜ்ஜி சொல்றதுக்கு இதெல்லாம் எப்படி இதை தயாரிக்காங்க பார்த்தா இப்போ தெரியுது பாத்தீங்களா அது அப்படி வந்தீங்க அப்ப கை நல்ல வெள்ளையா வருது பச்சி நம்ம கைக்குள்ள ஆண்டி நம்ம விளக்கம் தெரியாது தெரிஞ்சு நீ சாப்பிட்ற அதுலடா அந்த கம்பு கட்டுக்குள்ள வச்சு விழுந்து விளையாடி விடுவேன். அதுக்கு தான் தெரியும் போடுறேன் இந்த டியூன் பிடிச்சிருந்தவங்க கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்முக்கட்டுக்கு வச்சு அடிக்க உளுந்தோட சாப்பிட்டு பாக்க டக்குனு சுட்டு தரேன் வாரம் அடிச்சிருக்க ஒன்று கம்மட்டு காட்டுறா அதான் பாத்துறாங்க செய்து கம்மட்டு டக்குனு வச்சு அடிச்சு தந்தேன் வச்சுக்காங்க இப்படிதான் இப்படி வச்சு எடுத்துரு நல்ல டேஸ்ட்ல மாதிரி வித்தியாசம் இந்த சொக்ஸ் பண்ண மட்டும் ஆறு நல்லா கிடையாது இல்ல அடுத்தது இல்ல ப்ரோ இப்ப அடுத்தது வந்து பரங்காப்பழ ரெசிபி தேவைன்றார்கள் அப்படி தேவைண்டா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா செய்வோம் வேண்டாம் இப்ப சீசன் வந்து ஒன்று பரங்காப்பழ செய்வோம் கண்டிப்பா இதால வருது முதலாவது ஒரு மாதிரி பச்சி மாதிரி வந்து இது என்னடா இது பலாரம் இந்த அமுது விட்டு கீரை பலாரம் மாதிரி ஆமா உருண்டை பலகாரம் அது உண்டுண்டா போடுவோண்டா அதான் பத்தி போன முட்டை அதான் அந்த டெய்லர்னு சொன்னா நம்ம உண்டுண்டா போட்டுங்க இப்போ வாரம் விடுங்க உங்களுக்கு சரியா விளக்கம் தெரியாது அத அளவாங்க எடுத்து வாங்க தனித்தனியா எடுத்து எடுப்போம் போட்டு விரட்டி போடுங்க தான் அதுக்கு மேலயா கொஞ்சம் போடுங்க இங்க நிறைய போட்டீங்களா சின்ன கட்டிக்குள்ள இங்க புக வருது இந்த பத்த வச்சு போட்டான்டா அது நீங்க ஒண்ணா நான் பிரிச்சு வைக்கிறேன் அது தேங்கண்ணே நல்லா நீ பிரிக்க தேவையில்லை சும்மா அங்கலடே டேய் இல்ல இப்படி கொஞ்சம் உடைச்சிடுவோம் என்ன பொரிச்சு இறைச்சி துண்டுமா கிடக்கு. அதுதான் பொரித்த ரச்சிந்தா நீ என்னண்டே கண்டுபிடிக்கிற அதான் சாப்பாடு பச்சி செய்ய போய் இப்ப KFC எல்லாம் செஞ்சிருவாங்க வச்சி செய்யல இல்லையா ஆனா நல்லா வச்சி செய்றீங்கடா நீங்க. வாழைப்பழம் போதும் இல்லையா கையில இருக்க மாமூணு தான் அதுக்குள்ள 50 அதுதான் நான் இங்க என்ன செய்யறான்டா இங்க ஓகே இது கொரியரியா ஊத்திருக்கல உங்களோட கையில இருந்து வலிகிற மா இப்படி இப்படி வரும் நான் சாப்பிடுவோம் நாக்கு சீட்டு ஆக போகுது சனியனே என்ன உங்களுக்கு ஏதல ஏய் டேய் வேடா சமாளிக்காண்டா நல்ல அடிச்சிரோ கரெக்டா ரப்பர் கட்டிய போட்டுக்கிற மாதிரி என்னடா டேய் என்னடா இது என்னடா வெயிட் சைலன்ஸ் கடை முதலாவது சரியா பஜ்ஜியா வந்துச்சு அடுத்து கேப்ஸ் அதுக்கடுத்து இது என்ன என்ன சாமான் கட்டுவீங்களா பேரே வாக்கியல அதுக்கு இது பலகார பஜ்ஜி அங்கே இதா இந்த ரப்பர் கட்டி நேய்ச்சி போட்டு போட்டா அப்படி இருக்குமா அப்படி இருக்கு எனக்கு வேற மாதிரி மட்டும் தெரியுது இதை பாக்குறதுக்கு. பெருசா ஒரு தப்பு நடக்கல என்னன்னு சொல்லி பொறுமையா பொரிக்கணும் ஒவ்வொன்றா போட்டு நீங்க பொரிச்சீங்கன்னு சொன்னா நல்லா வரும். இது எப்படி ஆயிடுச்சு எண்ணெய் வடிங்க நல்லா அப்படி வடிங்க என்ன வடிங்க இறக்க முடியும் ஓகே அவ்வளவுதான் என்னடா பச்சிக்கு உண்டான மரியாதை இதுதான் பார்பிக்யூ இது முழுக்கோழி எப்படி முழுக்கோழி ஷேப்ல எடுத்து நீங்க உங்களுக்கு வந்து நான் தான் அடுத்து இது எவராலே முடியாது நம்ம பரமிதனால மட்டும் தான் முடியும் சரி ஓகே சாப்பிடு இல்ல இத பிரிப்போம் இந்த ஒன்று இதை சாப்பிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஆ? வாங்கி அப்படி நான் என்ன கைவிட்ட கதையில
குடிச்சா அப்படி இருக்கு அடுகள் எடுத்துட்டு விட்டணும் அடியோட குடல் இதோட பத்தி போ சாப்பிடு வேற அப்படியே இந்த மட்டும் பயப்படும் எப்படி முழுக்க வேணுமோ பாபிக்கு வேணுமோ போய் சொல்லப்படா சத்தியம் நல்லா இதை விட நல்லா வரணும்டா இன்னொரு ஐட்டம் இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்ல முந்தி கத்துறா பரவாதிப்படாதா சொல்ல முந்தி கத்துறாடா இதை கொஞ்சம் விட என்ன இதை கொஞ்சம் விட அது சாப்பிட்டு அது சாக்லேட் சாப்பிட்டா நல்லா நல்லா அந்த மாதிரி இருக்கு அதை விட நல்லா இருக்கு நான் செஞ்சிட போறேன் நீ அதை யோசிக்க தேவையில்லை இதோட ஆளுக்கு பவாதி யார் பவ்வாதி அதை இதை நேர விட முதல்ல உடைச்சு போட்டான் சரி பிரச்சனை நான் 2 உண்டை உடைச்சிருக்கேன் வாரம் டேய் எனக்கு கொஞ்சம் ஒரு வாரம் தான். உருவா போடா இப்ப டேய் நோமலான இனிப்பில் செஞ்ச வாழைப்பழம் எப்படி இருக்கேன்டா சாக்லேட்ல எப்படி யோசிப்பேன் ப்ரோ ப்ரோ உண்மையிலே ஆனந்த கண்ணீர் வர வச்சுது உண்மையிலே இந்த செஃப்மார் எல்லாம் எங்க ப்ரோ பார்த்து பழகி கொடுங்க எப்படி இன்னும் நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை கொஞ்சம் ஒரு வாரம் இப்படி வருது இது தலைக்குள்ள வச்சு தூங்குற தலையாணி மாதிரி ஆமா போண்டா மாதிரி ஆமா என்னடா அது வித்தியாசமா இருக்கு இது எப்படி இருக்கு வாழைப்பழம் வச்சு அது இனிப்பா இருந்தா யோசிச்சு பாரு எப்படி இருக்கு கொஞ்சம் என்ன அதுக்குடியால முடிஞ்சு வேலை சாக்லேட் தானே உள்ளுக்கு மெல்ட் ஆகி உருகி கொண்டிருக்கு அந்த கலரை பார்த்தா விளங்க மாட்டேங்குது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்ப இல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அது சுடுதல இல்ல புல்லு செண்டா அப்புறம் புல்லு இல்லடா அது இதுடா செண்டாக உடைக்கும் இங்க அடிச்சு என்ன பண்ணுங்க டேய் என்னடா இது சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுவேன் இந்த கோடியில சாப்பிடு பாரு சுடுது எரியுதுடி மாலா நீங்க சாப்பிடுறீங்க இன்னைக்கு ஒண்ணுல நீங்க அப்படி சத்தியமா வேற லெவல்ல இருக்கு பிரதர் ஆஹா அப்படி அப்படி இருக்கு வாங்க இதெந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கட் மாதிரி அப்படி எப்படி இங்க சத்தியமா சான்ஸே இல்லைங்க சாக்லேட் எல்லாம் பாட்டி அழகா மெல்ட் ஆகி உள்ள ரீத்தா நம்ம என்ன பேரு கொஞ்சம் கொண்டாங்க ஒரு துண்டு வாங்க கோழியில ஈரல் தான் சரியா அப்படி வெறித்தனம் பிரதர் ஆபீஸுக்கு ஒரு டாய்லெட் தான் இருக்கு அதையும் சொல்லி கொள்றேன் நினைச்சு பாத்தீங்களா அப்படி வர மாட்டேன் சத்தியமா நினைக்கல சரி இப்போ அடுத்தது உங்களுக்கு என்னப்பா வாரம் சாக்லேட்டா மடவைக்க போடல மடவைக்க போடல என்னென்ன மிஞ்சி கிடக்கோ எல்லாத்துலயும் வச்சு உங்களுக்கு வெத்தில சும்மா அப்படி பேர் பஜ்ஜி வெத்தில வச்சு வடக்கன் இது இவரு கலக்க டேய் வேற என்ன ஆபீஸ்ல மிஞ்சி கிடக்கு என்ன வீங்க உள்ள கரப்பதா பூச்சி எல்லாத்தையும் ஓடுற கரப்பதா முடியல ஒருத்தர் டக்கன பத்தி சுண்ணாம்பு போயில் எல்லாம் வச்சு அடிக்கலாம் அப்படி ஜோர் அப்படி வருது முட்டை பொரியல் மாதிரி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க மக்கள் இதெல்லாம் சாப்பிட்டா விடிய நான் டாய்லெட்டுக்கு அரிக்கணும் எங்க வாங்கி வந்து பிஸ்கெட் இருக்குல்ல வேற என்ன இருக்கு எங்கடா அந்த பிஸ்கெட் சாப்பிடுவோம் என்ன பிஸ்கெட் தாங்கடாப்பா கடவுளே என்ன நெரிக்க மிச்சம் அவ்வளவு பச்சிரு அவங்களுக்கு இவனடா பிஸ்கெட் எல்லாம் போடுறான் பிஸ்கட் வச்சி என்னடா நிம்மதியா சாப்பிடுறேன் நீங்க எதிர்பார்க்க இதை ஒழிச்சு வைங்க வேண்டாம் சாப்பாட்டு உண்டாப்பா கடவுளே நோமலா வரும் நீங்க எதிர்பார்க்க வர எப்படி வர போகுது பிஸ்கெட்டை போட்டு படுத்துருவாரு கரப்பதான் ஓடுற கரப்பதான் போச்சுங்கடா அப்படிங்கடா நாங்க சாமா இருக்க மாட்டேன் இந்த பச்சி எல்லாம் சுடுவேன் இருக்கும் அப்படி சாப்பிட்டு பாரு முதல்ல அப்படி இருக்கணும் சாப்பிட்டு பாரு இப்ப வந்து வெத்தில இது டேஸ்ட் பண்ணி பார்க்கல பிறகு நல்லா இருக்கணும் வெத்திலமா இருக்காதா இவனை அடிக்கோண்டாம் முதல்ல இவனாலதான் அவன் செய்யறான் சொல்லப்பறான் வெத்திலைக்கு ஒரு காரம் இருக்குமில்ல ஆனா இது இப்ப இல்ல அந்த காரம் இல்லாம பச்சையிலே சேர்ந்து ஒரு வாசம் இங்க பிஸ்கெட் வச்சு உங்களுக்கு ரெடி ஆகுது பிஸ்கட் வச்சி என்ன பிஸ்கெட் லெமன் பாப் லெமன் பாப் இலங்கைக்கு தனித்துவமான எங்களது லெமன் பாப்பில் போட்ட பச்சி உண்மையிலே மங்கி கம்பெனி அனுப்பு டேய் இது லெமன் சாப்பிடுறான்டா இது விடாம தின்னு இது அவன் ஒருத்தன் தானே நான் செய்யறேன் இல்லை அப்படி சாப்பிடுறேன் இது நம்ம பிரேராம் ப்ரோவா
போடா பொரியல காணும் பத்திரு நீ பார்த்து இறக்கு பார்ப்போம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ வேற என்ன நெறிக்கு எல்லாம் கொண்டா முழுதையும் மறிக்க வேண்டாம் ராஜித் ப்ரோக்கும் ஜான் ப்ரோ கொண்டு ஓகே இது வந்து கிஷோ ப்ரோ பைய காட்டு கையை இவனை கூட ஜினிச்சு கொண்டு விடுறா இதே தேவை ஜினிச்சு கொண்டு விடுங்க அள்ளி ஜூஸ் குடிக்க ஒரு ஏற்கனவே இங்க மேல ஏறி இங்க இதுக்குள்ள வண்டு ஒன்று வந்துடும் அப்படி வரி வண்டு வண்டு வச்சு படம் பெரிய வண்டு வச்சு அதை நான் தான் டேஸ்ட் பண்றேன் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி மல்லி இந்தா மல்லிபன் ஓகே ஓ போய் சாப்பிடுறா ஒரு பக்கத்துக்கு லைஃப் ஐ பிஸ்கட் எனக்கு தோறடா சாப்பிடுவா எனக்கு தோற வெயிலா உயிரோட இருக்கணும் சாப்பிடுவா என்ன சொல்ல போறான் பாத்தியா சும்மா இருந்த மனுஷனு நல்லா இருக்கிறா கிட்ட கிட்ட நல்லா இருக்கிறா அந்த உள்ள இருக்க ஜேம் எல்லாம் அப்படியே உருகி இங்க எப்படி கேரமல் மாதிரி வந்து அதுதான் வண்டு கொஞ்சம் வண்டு பொரி வண்டு பெரிய மண்டு பொரி எல்லாம் இருக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ற வண்டே பார்த்தா வண்டு பெரிய வண்டு பொரி வாழைப்பழம் வச்சு நல்லா இல்லைன்னு சொல்லி இருந்தாலே அதோட நிப்பாட்டு பற்றி நல்லா கேட்டு சொல்ல இந்த இடத்துக்கு வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு இந்த ஆற போடுது அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்